ஸ்டாலின் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் ஸ்டாலின். இங்கு நம்மளுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களே சீரிய ஏற்பாட்டினர் அலங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மூர்த்தி என்றாலே கீர்த்தி தான். அண்ணன் எங்க இருக்காரோ அங்க வெற்றி தான். சென்ற தேர்தலில் மேலூர் தொகுதியும் அதை வந்தோடனே கேட்டுட்டு இருந்தேன். மேலூர் தொகுதியும் மதுரை மேற்கு தொகுதியும் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தேர்தலில் அண்ணன் கீழே வர 4 தொகுதியுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமோக வெற்றியை பெற்று தரும் என்பதை இந்த எழுச்சி மிக இந்த கூட்டம் உணர்த்துகிறது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அலங்கநல்லூர் பகுதிக்குள்ள இன்னைக்கு நுழையும் போது எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. ஏன்னா தேனி பாராளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வருகை தந்து பல்வேறு திட்டங்களையும் இந்த பகுதியில் சிறிய கிட்டத்தட்ட இப்போதான் லிஸ்ட் வாங்கினேன். 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இந்த பகுதிகளுடைய மக்களுக்காக குடிநீர் பிரச்சனைகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் நான் செயல்பட்டிருக்கின்றேன் என்ற நினைக்கும் போது இந்த அலங்கநல்லூர் பூமி உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பெயராக விளங்குகிறது. தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் போட்டுகின்ற ஜல்லிக்கட்டை நடத்துகின்ற ஒரு வீரமிக்க மண் இந்த அலங்கநல்லூர் பூமி. ஜல்லிக்கட்டினாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். சில காலகட்டத்திற்கு முன்பு ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது இங்கு நமக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா OPS அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டினுடைய தடையை உடைத்தெறிந்து நமக்கு ஜல்லிக்கட்டை பெற்று தந்தவர் என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் ஐயா அவர்களுடன் இணைந்து நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணா கண்டெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் இணைந்துள்ளோம். எதற்காக இணைந்துள்ளோம் என்றால் ஐயா அவர்கள் விரிவாக அண்ணன் அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் மட்டும்தான் பெரியார் அவர்கள் கொள்கையையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சித்தாந்தத்தையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் பற்றையும் இவர் 3 தலைவர்களையும் ஒருங்கே இணைத்து இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அனைத்தும் இணைத்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் தான் தமிழகத்தை எந்த நிலையிலும் தலை குனிய விடமாட்டோம் என்று இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு லட்சிய இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருப்பவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் களம் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. 23ஆம் தேதி. இன்னும் 1 மாசம் தான், ஒரே மாசம். இந்த 1 மாசத்துல என்னென்ன பணிகளை நம்ம செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கூறுவார்கள். இன்னைக்கு இருக்கின்ற கூட்டணியில ஒரு பக்கம் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அதிமுகங்கிற பேரு கூட இல்ல, என்டிஏ கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். என்டிஏ கூட்டணி என்றால்
என்னங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல 90% யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய சுயமரியாதை, நம்மளுடைய சமத்துவம், நம்ம மண்ணு திராவிட மண், நம்மளுடைய கொள்கைகள், தமிழர்களை, தமிழ் பாரம்பரியத்தை காக்கக்கூடிய கொள்கைகளை அனைத்தையும் டெல்லியில கொண்டு போய் அடமான வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா கூட இங்க சென்னையில இருந்து பிளைட்டை பிடிச்சு போய் டெல்லியில உட்கார்ந்து தான் பேசணும். இப்படிதான் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அமமுகத்துல இருந்து நிறைய பேர் சேர்றாங்கன்னு லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். அலங்கண்ணனுடைய நகர செயலாளர் கூட இப்ப நம்ம ஐயா அவர்கள், மாவட்ட நம்ம அமைச்சர் அவர்கள் தலைமையில இங்க நம்மோட சேர்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். காரணம், அமமுகவை ஆரம்பித்தது டிடிவி. எதற்காக ஆரம்பித்தார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததனால் தமிழர் தொண்டர்களின் உரிமையை பறித்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரித்து விட்டார் என்றுதான் அமமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த பாவம் அமமுக தொண்டர்கள்லாம் பாவம் அவருக்கு பின்னாடி போய் இன்னைக்கு என்ன செய்ததுன்னே தெரியாம இருக்காங்க. என்ன சொன்னார் அவரு? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு துரோக அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைத்தால் அதற்கு தூக்கு மாட்டி தொங்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு சொல்லுங்க? அவர்தான். உலகத்திலேயே துரோகத்துக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம்னா அதை கொடுக்கக்கூடிய தகுதியான நபர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னவர் யாரு? அமமுக தலைவர். இன்னொரு கூட்டணியில பாஜக ஒண்ணு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். இன்னைக்கு அவரும் அந்த கூட்டணியில இப்ப பொருந்தா ஒரு கூட்டணி. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு 5 ஆண்டு காலமாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும், நான் வந்தோடனே சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவன்கிட்ட கேட்டேன், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டுவதற்கு நிதியை நான் வழங்கி கொடுத்திருக்கேன். சொன்ன லிஸ்ட் பெருசா போகுது, ஒரு புக்கு போடலாம் போல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய ஒத்துழைப்பால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை எடுத்து சென்று கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றார். நான் நாங்க தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கணும்னா முத நம்ம மஞ்சமலை கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். வந்தோடனே கேட்டேன், மஞ்சமலை கோயில்லாம் எப்படி இருக்கு, அந்த ரோடு பிரச்சனை இருந்துச்சுல, அது என்னாச்சு அப்படின்னு. அது சொன்னாரு, அது கோயில் வரைக்கும் முடிந்த அளவுக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்ட உள்ளது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே நான் கோயிலுக்கு நான் மீண்டும் ஒரு தடவை நான் வர்றேன் இந்த பக்கம். ஆக இந்த அண்ணன் அவர்கள், மூர்த்தி அண்ணன் அவர்கள், இந்த தேர்தல் பணிகள்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அண்ணன் அவர்கள் உங்களுக்கு உத்தரவின்படி நீங்களாம் ஆரம்பிச்சிட்டீங்க. பல்வேறு எல்லாரும் உங்க முகத்தை எல்லாம், தாய் குலங்கள் உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கு. நேரத்தின் அருமை கருதி இந்த தேர்தல் நம்மளுடைய ஏதோ தமிழகத்தினோட முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது. தமிழர்களின் கொள்கைகளை டெல்லியில அடமான வைக்கக்கூடிய அந்த டெல்லி கூட்டணி, அதிமுக உட்பட அத்தனை கூட்டணி கட்சிகளையும் தோற்கடித்து தமிழகத்தின் சுயமரியாதை